தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய பணத்தை உடனே கொடுங்க, நீட்ல இருந்து விலக்கு கொடுங்க. இப்படி 2 முக்கிய கோரிக்கையை மத்திய அரசிடம் நேரடியாக வைத்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய். டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசிய விஜய், தமிழ்நாட்டுக்கு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருக்கும் 3284 கோடி கல்வி நிதியை எந்த நிபந்தனையும் இல்லாமல் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இந்த நிதி பள்ளி கல்வி, மாணவர் நலத்திட்டங்கள் மற்றும் கல்வி கட்டமைப்பு மேம்பாட்டுக்கு மிகவும் முக்கியமானது என்றும் அவர் கூறினார். அதோட தமிழ்நாட்டின் பழைய நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்திய அவர், நீட் தேர்வு கிராமப்புற மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை அதிகம் பாதிக்கிறது என்றும், மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கையை +2 மதிப்பெண்கள் அடிப்படையில் நடத்த தமிழ்நாட்டுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டோட வளர்ச்சி, கல்வி, மாநில உரிமைகள் தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளையும் மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றார் விஜய். இப்ப இந்த கோரிக்கைகளுக்கு மத்திய அரசு என்ன பதில் சொல்ல போகிறது என்பதுதான் அரசியல் வட்டாரங்களில் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கு.